என்னப்பா? ஒரு 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு போ. என்னத்துக்கு? ஏன் என்னத்துக்கு சொன்னாதான் கொடுப்பியா? கொடுனா கூட. பணத்தோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் பணம் கஷ்டம் தெரிஞ்சாதான் செலவு பண்ணுமா? நான் படிக்க வச்சு ஆளாக்கி அனுப்பிச்சு பசங்க வச்சு ததுல ஊரு சுத்தி உட்காந்துக்கிறேன். உன் சதவீதத்து பிள்ளைய பத்தா நீ தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். வேலைக்கு போய் பெத்தவங்களுக்கு சோறு போடுன்னு பார்த்தா எப்படிங்கிற பத்தியா நீ? தலை ஒரு வருஷம் துணி ஒரு வருஷம் பச்சை புள்ள மாதிரி இருக்கிற ஒரு டிகிரி பச்சப்ப இப்படியா இருப்ப? எப்படி இருப்ப? நீ மட்டும் யோகியமா? சாயந்தரம் புட்டி தூக்கின்னு போயிடுற, எங்க போறேனே தெரியுமா? நான் பொட்டி தூக்கின்னு போறேனா? நீ சாயந்தரம் என் கூட வர. என்னாலாம் வர முடியாது, உங்க கூட பொட்டி தூக்கின்னு கிளம்பு. பொட்டியெல்லாம் நீ தூக்க வேணாம், நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம், என் கூட வா. கொடுக்க முடியுமா முடியாதா? நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு அப்புறம் 500 இல்ல 1000 கூட கேள்வி நான் தரேன். சரியா? என் கூட வர. வந்து தொலைறேன். அதெல்லாம் நம்ம பழகிச்சு. சொல்லுண்ணா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நேற்று நடந்தது சாரி கேட்க போற? இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நேற்று தான் பார்த்தேன். ஏன் இது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதுவா, இந்த காலத்துல எந்த பசங்க அப்பன் கஷ்டத்தை சொன்னா புரிஞ்சுக்கிறீங்க? அப்படியே சொன்னாலும் பூமரு கிரிஞ்சி அப்படின்றீங்க. அது மட்டும் இல்ல, நான் கஷ்டப்பட்டு வந்தாலும் நீ கஷ்டப்படாம வரலாம்னு நினைச்சேன். நான் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா அப்பனும் அப்படிதான் யோசிக்கும். அப்பா கஷ்டத்தை பாக்குற எந்த பிள்ளையும் தரத்திலே சுத்த மாட்டான். அதனாலதான் நேற்று நம்ம கூட்டு போனேன். இல்ல, இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் தாண்டி எங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நீங்க எப்படிப்பா சந்தோஷமா இருக்கீங்க? டேய், உங்க அப்பா 35 வருஷமா மேடை கலைஞனா இருக்கிறேன். ஊரே சந்தோஷப்படுத்துற, என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க மாட்டேனா? வாடா.